கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 8 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாக்கியராஜ், விவரங்கள். கடந்த மார்ச் 15ஆம் தேதி நூற்றாண்டு கண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. மேலும் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சியில் புதுக்கோட்டை நகராட்சி மட்டுமின்றி அதனை சுற்றியுள்ள திருக்கட்டளை, திருமலராய சமுத்திரம், முள்ளூர், வாகவாசல், நயனிய நத்தம்பண்ணை, நயன்பி நத்தம்பண்ணை, கவிநாடு கிழக்கு, கவிநாடு மேற்கு, திருவேங்கை வாசல், தேக்காட்டூர், வெள்ளனூரில் உள்ள ஒரு பகுதி ஆகிய 11 ஊராட்சிகள் மாநகராட்சியில் இணைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் 11 ஊராட்சிகளை மாநகராட்சியில் சேர்க்கப்படுவதால் ஊராட்சிக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காது என்றும், வரி உயர்வு அதிகமாகும், 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், அதனால் ஊராட்சிகளை மாநகராட்சியில் இணைக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட 11 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவர்கள் புறக்கணிப்பதாக அறிவித்து பெரும்பாலான மக்கள் தங்களது வாக்கை பதிவு செய்யாமல் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நிலையில் திருக்கட்டளை, திருமலாய சமுத்திரம், முள்ளூர், வாகவாசல், நயனிய நத்தம்பண்ணை உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வேண்டாம் மாநகராட்சி மக்கள் இயக்கத்துடன் இணைந்து தனித்தனியாக தங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியே போதும் என்பதை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அடுத்த திருக்கட்டளை மற்றும் திருமலராய சமுத்திரம் ஆகிய 2 ஊராட்சிகளில் உள்ள அனைத்து விதமான கடைகளையும் அடைத்துள்ள பொதுமக்கள் மற்றும் வர்த்தக வணிக நிறுவனத்தினர் தங்களுக்கு மாநகராட்சி வேண்டாம், ஊராட்சியே போதும் என்பதை வலியுறுத்தி தங்கள் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர். மேலும் தொடர்ந்து தங்கள் ஊராட்சிகளை மாநகராட்சியாக அறிவித்த நாள் முதல் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், நடந்து முடிந்த தேர்தலை கூட புறக்கணித்து பலர் வாக்களிக்காமல் இருந்ததாகவும், ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதனால் கடந்த சில தினங்களாக மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 8 இடங்களில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. வேண்டாம் மாநகராட்சி மக்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுக்கோட்டையில் அண்ணா சிலை, மேட்டுப்பட்டி, முள்ளூர், வாகவாசல், தேக்காட்டூர் உள்ளிட்ட 8 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யப்பட்டனர். மேட்டுப்பட்டியில் புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறை கைது செய்தனர். இதேபோன்று தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை முள்ளூர் பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர். இதேபோல பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.